Good morning. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெர்பல் ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபியோட தான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெர்பல் ஜூஸ்லாம் குடிக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து மேண்டிட்ரியாக ஒரு மணி நேரம் கழிச்சு கண்டிப்பாக பிளாக் காஃபி இன்டேக் பண்ணுறது எனக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா பிளாக் காஃபி எப்படிக்கா குடிக்கிறீங்க, பால் இல்லாமல் ஒரு காஃபி எப்படிக்கா குடிக்கிறீங்க, அதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்பவே பழகிச்சு. ரொம்ப வருஷமா நான் பிளாக் காஃபி தான் இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் காஃபி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி பவுடரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணுவேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து அதுவும் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது கொடுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி போடும்போது ஒரு பிஞ்சு தான் போடுவேன். ஸோ அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் கண்டிஷனை ரொம்ப சூப்பராக வச்சுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் கொக்கோ பவுடரு. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லை 3 பிளாக் காஃபி குடிப்பேன். ஸோ அப்போ வந்து நான் கொக்கோ பவுடர் போட்டு நான் குடிச்சிடுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டேன்னு நான் போன விளாக்ல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இப்போ நான் அக்சசரிஸ் தான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் புது சாரி பட்டு சாரி எடுத்தால் கூட வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸு பேங்கிள்ஸ் இதை வச்சே நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நான் தனியாக போய்லாம் வாங்கவே மாட்டேன். கடைசியாக வந்து கல்யாண நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அதுக்கேற்ற மாதிரி செட்டு பேங்கிள்ஸ்லாம் வாங்கினோன்னே அந்த ட்ரெஸ்ஸையே அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சது. என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி பேங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி செட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இனிமேல் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நம்ம 1000 ரூபாய்க்கு எடுக்கிறோம் 500 ரூபாய்க்கு எடுக்கிறோம் அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. அந்த அழகாக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணும்போது அந்த ஜுவல்ஸு பேங்கிள்ஸ்லாம் மேட்ச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி என்னோட பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸோட போயிட்டு செட்டு பேங்கிள் இதெல்லாம் வாங்கலாம் தான் போகிறேன். நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க, அக்கா பேங்கிள் எங்கக்கா வாங்குறீங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் போகும்போது உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அக்சசரிஸ் வாங்க மட்டும் போகல, அங்கே இருக்கிற ரோட் ஷாப்பிங்கும் பண்ண போகிறோம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்து நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். இப்போ நான் ஹேர் வாஷ் தான் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்ன்றது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. அண்ட் நாளடைவில் என்ன ஆகிடுதுன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகி நமக்கு ஹேர் தின்னிங் ஆகிற ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். அண்ட் நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹேர் ஃபால் இஷ்யூ பயங்கரமாக ஃபேஸ் பண்ணேன். எனக்கு எங்கே பார்த்தாலும் என்னோட முடி தான் இருக்கும். ஈவன் என்னை ஃபோன் நோண்டிட்டு இருப்பேன், ஃபோனில் கூட வந்து பார்த்திங்கன்னா முடி இருக்குது. அந்த அளவுக்கு என்னுடைய ஹேர் ஃபால் கண்டிஷன் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது என்னோட ஹேர் ரொம்ப தின் ஆகிற மாதிரி, எனக்கு ஹேர் ஸ்டைலிங்கே எனக்கு ப்ராப்பராக வராமல் அங்கங்கே லைட்டாக பால் பேச்சஸ் மாதிரி இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப டென்ஷனாக இருந்தது. சரி ஓகே நம்ம ஏதாவது வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வெந்தயம் வந்து ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து அந்த மாதிரி பேக்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. அதே சமயத்தில் ரோஸ்மெரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே என்னால் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ண முடியல. எப்பயா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறேனே தவிர எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால என்னால் கன்சிஸ்டன்சியாக அதை யூஸ் பண்ண முடியல. அகெயின் நான் ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னடா நம்ம பண்ணுறது, ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்சது தான் மாமா எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இருக்குங்க. இதில் மெயின் கீ இன்க்ரீடியன்ட்டே பார்த்தீங்கன்னா மேத்தி தானா இருக்குது அண்ட் ரோஸ்மெரி இருக்குது. அண்ட் மேத்தி தானா பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ரோஸ்மெரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் வந்து அப் டு 93% வரைக்கும் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நமக்கு ரெகுலராக தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணிட்டு வர நம்ம நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. மாமா எர்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு ரெக்வயர்ட் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்கேப்பை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு 2 to 3 minutes மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடணும். இதில் மேத்தி தானா அண்ட் ரோஸ்மெரி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலை 93% வரைக்கும் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை ரொம்ப ஸ்ட்ரென்த்தான வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மாமா எர்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிஷனர் நம்ம ஒரு காயின் சைஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஹேரில் இருக்கிற மிட் லென்த்லேருந்து எண்டு வரைக்கும் டீடாங்கிள் பண்ணி ஒரு 5 to 10 minutes கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும்.
என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் டேங்கிள் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 ஹேர் ஃபால். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாமாஎர்த் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்ணன் 2025 கோடை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் மாமாஎர்த்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் மூலியமாக கொடுக்கறதுனால அது ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுறதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இகாம் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. லைக் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள் அண்ட் நியரஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளம்பியாச்சு. இப்போ நான் டி நகர் பாண்டி பஜாருக்கு தான் போகிறேன். செட்டு ப்ளஸ் பேங்கிள் வாங்கணும். ஆனால் செட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பாண்டி பஜாருக்கு தான் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எந்த ஷாப்பில் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் சொன்னார் காஞ்சிபுரம் பிளாஸா வந்து கொஞ்சம் பெரிய கடை, அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். அங்கே போயிட்டு பார்க்கிங் தேடணுங்க. ரொம்ப நேரமாக பார்க்கிங்கே கிடைக்கல. வீக் டேஸில் கூட இவ்வளோ கூட்டமா அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒருத்தவங்க கார் எடுத்தாங்க. அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தாச்சு இங்கே ஜுவல் வாங்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏடி ஸ்டோனில் வந்து ஆன்டிக் ஏடிலே ஆன்டிக் பார்த்துருந்தேன். ஏன்னா அது அந்த சாரீக்கு சூட் ஆகும்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க அதே கலருக்கு மேட்ச் பண்ணி ஒவ்வொரு செட்டாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக ஒரு செட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நான் வந்து போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கே வந்து செட் ஆகலை. இந்த சாரிக்கு ஆன்டிக் போட்டால் அந்த செட்டோட லுக்கையே டல்லாக காமிக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். பட் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எது எடுக்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா செட்டுமே போட்டு பார்க்குறப்ப அழகாக இருந்தது. சரி, என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ வந்து சாரியில் வச்சு பார்த்துரு, அப்போ தான் உனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் வரும். நீ சாரியில் வைக்காமலே வந்து நீ வந்து செட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உன்னால் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செட்டு வந்து ஒரு 3-4 செட்டு எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த மெரூன் கலர் வந்து உன்னுடைய அந்த சாரீ கலர்லேயே இருக்கிறதுனால தெரியல எனக்கு அவ்வளோவா, அந்த ஜுவல் வந்து டிஃபைன்டாக தெரியல, அதனால் நீ க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு பாரு அதே ஆன்டிக்கில் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்ம வந்து க்ரீன் ஸ்டோன் வச்சு பார்க்கலான்ட்டு எல்லா க்ரீன் ஸ்டோனையும் எடுத்து எல்லா டிசைனையும் எடுத்து போட்டு பார்த்தேன். பட் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு டபுள் மைண்டாகவே இருந்தது, க்ரீன் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ வந்து ஃபுல் ஒயிட்லேயே போட்டுரு அப்படின்னாரு. சரி அதே ஆன்டிக்கில் ஃபுல் ஒயிட் இருக்க மாதிரி போட்டு பார்த்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே இந்த ஜுவல்லரியோட ஸ்டட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இதுவே நான் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஆன்டிக்கில் ஒயிட் ஸ்டோனு, இதுவே எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ வந்து சாரிக்கு போட்டு பாருன்னு சொன்னார். சாரிக்கு போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு எடுக்கவே இல்லைங்க. ஏதோ ஒன்று குறையாவே இருக்குன்ற மாதிரியே இருக்குது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ வந்து ஆன்டிக்கில் பார்க்க வேண்டாம், நீ வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து சில்வரில் பாரு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக சில்வர் கலெக்ஷனாக எடுத்து வைக்க சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டட் எடுக்கிறேன்ல, இந்த செட்டோட ஸ்டட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டட்டை போட்டு பார்க்கலாம், நல்லா இருந்தது தான் செட்டு போடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் ஸ்டட்டு போட்டோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் செட்டு போட்டோன்னே இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் சொல்லலை அப்படின்னா நான் அந்த ஒயிட் ஸ்டோன் பக்கமே போயிருக்க மாட்டேன் நான் சில்வர் செட்டு. ஏன்னா இந்த என்னோடய சாரியில் இருக்க ஸ்டோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்டில் இருக்கிறதுனால நான் கோல்டாகவே பார்த்துருந்தேன், ஆன்டிக் செட்லேயே பார்த்துருந்தேன். பட் சில்வர் அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்டு தான் நான் வந்து ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணேன். அண்ட் ஹாப்பியாக இங்கேருந்து செட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். வெளியில் வந்தோடனே நிறைய இடத்துல பூ விற்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப கம்மியாக கிடச்சிது. 2 முழம் 50 ரூபான்னு. சரி ஓகே 2 முழம் வாங்கி தலையில் வச்சாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஷாப்பிங் போகும்போது மல்லிப்பூ பார்த்தா உடனே வாங்கிடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொமோகிரானட் பார்த்தேங்க. எவ்வளோ பெரிய பொமோகிரானட் தெரியுமா, அது ஒரே ஒரு பழம் மட்டுமே 600 கிராம் இருந்துச்சு. ஸோ 2 பழமே 1.25 கிலோ இருந்தது. பாப்பாவுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 kg வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேங்கோலாம் வர ஆரம்பிச்சிச்சு. மேங்கோலையும் 1 kg பாப்பாக்காக வாங்கிட்டு போனோம். நானும் சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டோம், அவரும் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வாங்கிட்டு போனேன். அண்ட் வாங்கி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிளேட் வாங்கினோம். ஆக்சுவலாக வந்து நான் மீல் பிளேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4
ஐட்டம் இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த பிளேட் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் டி நகர் வந்தோன்னா ரத்னா ஸ்டோர்ஸ் பார்த்தோன்னா உடனே உள்ளே போய் நாங்கள் வாங்கியாச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டின் போட்ட தட்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு விட மனசே இல்லை. ஃபைனலாக எனக்கு ஒரு தட்டு, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தட்டு, 2 தட்டு வாங்கினோம். குக்கிங்க்கு தேவையான நிறைய பொருளும் இங்கே வந்து நான் வாங்கினேன். ஏன்னா நானே தான் இப்போ குக் பண்ணுறேன் எங்களோட மீலை அப்படின்றதுனால வந்து இல்லைனா எங்கள் அத்தை ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ரைஸ்லாம் சாப்பிடும்போது எங்கள் அத்தை பாதி குக் பண்ணிவிடுவாங்க. பட் இப்போ வந்து நான் டயட்டில் இருக்கேன்றதுனால என்னோட மீலையும் என் ஹஸ்பண்டும் டயட்டில் இருக்காரு, அவரோட மீலையும் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து நான் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் ஒரு சில ஐட்டம்லாம் எனக்கு தேவைப்படுது, நைஸ் சிசர் இந்த மாதிரி தேவைப்படுறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டி. ஆக்சுவலாக இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல அந்த கத்தி, இது வந்து நான் ஏற்கனவே 2 கத்தி வாங்கினேன். ரொம்ப ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட வந்து தேயாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் அதுவும் வாங்கிட்டு வெளியில் வந்து செம்ம பசிங்க. சரி ஓகே, நம்ம வந்து டயட் ஆகிடுச்சு இல்லை, நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. என் ஹஸ்பண்ட் சொன்னார் உனக்கு வந்து நான் பன்னீர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஹோட்டலுக்கு தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வேர்க்கடலை சாலட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்தது. உடனே வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அண்ட் பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் நேம் வந்து அந்த ஹோட்டல் நேம் என்ன ஞாபகம் இல்லைல்ல, பாலாஜியா இல்லை, அந்த வாடி பஜார் ரோட்லேயே நாங்கள் காஞ்சி பிளாஸாக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது அந்த ஹோட்டல். ஸோ அதில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த பன்னீர் டிக்கா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் பிளாக் காஃபி, அல்டிமேட் பிளாக் காஃபி. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு பன்னீர் டிக்காவும் ஒரு டேஸ்டான பிளாக் காஃபியும் குடித்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதோட குவான்டிட்டியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பீசஸ் இருந்தது. 6 பீசஸ் சேர்ந்து ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இது சாப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வாங்குறதுக்கு, அதுக்கு அக்சசரிஸ், அந்த பேண்டு, கிளிப்பு, பொட்டு இதெல்லாம் வாங்குறதுக்காக ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோருக்கு தான் போகிறேன். அண்ட் நிறைய பேர் நான் வந்து கல்யாண நாளுக்கு வாங்கின பேங்கிள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேங்கிள்ஸ்னு இருக்கும். அங்கே வந்து எப்பயுமே செம்ம கூட்டம் இருக்குங்க. இருந்தாலும் ஏன் தெரியுமா, அங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். பேங்கிளாக இருக்கட்டும், கிளிப்பாக இருக்கட்டும், பிந்தியாக இருக்கட்டும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள் அந்த ஷாப்புக்கு. அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்சிங்காக வாங்கிட்டு வந்துடலாம். இந்த கலர் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வரவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் நான் எவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரதுக்கான காரணமே இதுதான். நம்ம கேட்குற அதே மேட்சிங்கான கலர் பேங்கிள்ஸ் இங்கே கிடைக்கும். ப்ளஸ் பேங்கிள்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே ஏகப்பட்ட அக்சசரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தோடனே டெக்ஸ்டைல் இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த பாண்டியன் பேங்கிள்ஸ் இருக்குது. இது பார்க்க தான் ஃப்ரண்ட்டில் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், அண்ட் உள்ளே போயிட்டே இருக்கும், அவ்வளோ பெரிய கடை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேங்கிள் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்கிள் அழகாக மேட்ச் பண்ணி எந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு மேட்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் வந்து கார்லேயே வந்து சாரியை விட்டுட்டு வந்துட்டேன். எந்த சாரீ கலர் என்னன்னு யோசிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம நெயில் பாலிஷை பார்த்தோன்னா அந்த கலர் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷை எடுத்துகிட்டு ஓகே நமக்கு வந்து இந்த கலர் தான் அப்படின்னு ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் கையில் போடுறேன், இந்த கலர் தான் வந்து நான் சாரீ எடுத்த கலர். அந்த நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு போய் தான் நான் பேங்கிளே எடுத்தேன். ஆக்சுவலாக பயந்துகிட்டே இருந்தேன், வேறு ஏதாவது கலரை நம்ம மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோமோன்ட்டு. நான் காருக்கு வந்து அந்த சாரியை எடுத்து பேங்கில் பக்கத்தில் வச்சு பார்க்குறேன். அப்படியே சாரீ எடுத்துகிட்டு போனால் கூட இவ்வளோ ஆப்டாக எடுத்துருக்க மாட்டேனோ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ ஆப்டாக செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எவ்வளோ வெரைட்டி இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து கையில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கை சைஸு 2.2, எனக்கு 2 சைஸு. ஆனால் எந்த ஷாப்லையுமே எனக்கு 2 சைஸே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதுவும் இவ்வளோ வெரைட்டி கிடைக்காதுன்றதுக்காக ஸ்பெஷலாக நான் இங்கே வந்து வாங்குவேன். அண்ட் என்ன மாதிரி யாரோட கையெல்லாம் 2.2 சைஸ் பேங்கிள் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இங்கே பேங்கில் எடுத்தோம் அப்படின்னா அழகாக அதை வந்து செட் பண்ணி கொடுக்குறதுக்குனே அங்கே ஆள் இருக்காங்க. அழகாக நமக்கு மேட்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த பேங்கில் அவர் எந்த ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையில் போட்டு பார்க்குறேன். அப்படியே ஒரு பிரைடல் போட்ட ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஒரு சைடு நான் பேங்கிள். வேறு லெவலில் இருக்குல்ல, எனக்கே நானே இப்போ தான் பார்க்குறேன், அவ்வளோ அழகாக இருக்குது என் கைக்கு அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நான் பேங்கிலையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அக்சசரிஸ், பேண்டு, கிளிப்பெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கல் வச்ச மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதையும் சூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால ஃபைனலாக அதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சரி, அதனால் பாப்பாவுக்கு வந்து லாங் ஹேர்ன்றதுனால இந்த மாதிரி கொண்டை போடுறதுக்கு இவ்வளோ பெரிய கிளிப்பு தான் அவளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அவளுக்காகவே நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அவள் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவளுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன்ல, பேண்டு கலெக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு. ரொம்ப ட்ரெண்டியாக டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் போட்டுக்கலாம். பாப்பாக்காக ஒரு சில மாடலும் வாங்கினேன் நான். அவளுக்கு இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதுவும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பேண்டில் வந்து நான் ஒரு சில கலர்ஸும் எடுத்துக்கிட்டேன். 25 rupees தான், ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் அதுவும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பேண்டு மாதிரி போல் இருக்குது. சரி, பாப்பாவுக்கு நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் கலர் எடுத்தேன்னா பிங்க் கலர் எடுத்தேன்னா என்ன கலருங்க எடுத்தேன்? பிங்க் எடுத்தேன். ஸோ பிங்க் தான் வந்து அழகாக இருக்குது, அது வந்து ஒரு கேர்லி லுக்குக்கெலாம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால பாப்பாக்காக அது நான் எடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேங்கில் அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு பில்லிங்க்கு போகலான்னு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்னார், நீ சாரீலாம் கட்டினீன்னா வந்து ஒரு சிம்பிள் லைன் மாதிரி ஒரு ஒடியானம் மாதிரி வாங்கிக்கோ, அது வந்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் அழகாக இருக்கும் அப்படின்னாரு. அதனால் இந்த ஒடியானம் மாதிரி வாங்கியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் பார்க்க எலகண்ட்டாக இருக்கும். இங்கே ஸ்டட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1000கணக்கில் ஸ்டட்டு கலெக்ஷன் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னாவே ஒரு நாள் ஆகும். அதில் வந்து பாப்பா தான் வந்து அதுக்கெலாம் நான்லாம் லாய்க்கு இல்லை, எதுவுமே எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியாது. ஏன்னா இது நான் ஜாஸ்தி இந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன் அப்படின்றதுனால பாப்பா நிறைய போடுவாள். அதனால் பாப்பா வந்தால் தான் இந்த மாதிரி செக்ஷனில் நான் நிற்பேன். ஆல்மோஸ்ட் அவங்க கேட்டது எல்லாமே வாங்கியாச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இதே ஹாப்பியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.